ராமாயண காலத்தில் பார்த்தீங்கன்னா ராமாயண காலமாக இருக்கட்டும் இல்லை மகாபாரத காலமாக இருக்கட்டும் ஒரு பெண்களுக்கு சொத்துரிமை இருந்த காலகட்டம் இருக்குது. பெண்கள் வந்து திருமணம் செய்கிறப்போ அவங்களே வந்து மாலை போட்டு சுயம்பரம் அப்படின்னு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆணுக்கு நிகராக ஆட்சி செஞ்ச ஆணை மதிக்காமல் ஆட்சி செஞ்ச அரசியல் பற்றின குறிப்பெல்லாம் வந்து ராமாயணத்தில் இருக்குது. அதெல்லாம் பார்க்குறப்போ இது வந்து ஆரிய வருகைக்கு முன்னாடி பெண்களுக்கு வந்து பெண் ஒளி சமுதாயம் இருந்தது இல்லைங்களா, அதனுடைய தொடர்ச்சி மாதிரி இருக்க ஒரு காலகட்டத்தில் நடந்த கதை ராமாயணம்னு ஒரு கருத்து இருக்குது. அதுதான் நியாயமான கருத்தும் கூட. அப்போ என்ன ஆகுதுன்னா பின்னாடி ஆரியர்கள் வந்த பின்னாடி இது வந்து பௌத்தம்ன்ற ஒரு மதம் தோன்றப்போ பௌத்த மதம் அவங்க கதையாக எழுதுறாங்க. அதை பார்த்துட்டு ஆரியர்கள் வந்துட்டு அவங்க கதையாக அதை மாற்றி எழுதிக்கிறாங்க இல்லைங்களா. இப்போ உங்கள் பொருள் வந்து இந்த மண்ணில் ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை ஒருத்தன் எடுத்துக்கிறான் திருடிட்டு போகிறான்னா அந்த பொருளை அவன் திருடிட்டான்னு சொல்லி திருடனை திட்டணும். அந்த பொருளை திட்டுறது முட்டாள்தனம். புரியுதா உங்களுக்கு? அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள எதிர்க்கன்னு சொல்லிட்டு இந்த பொருளை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மண்ணில் நிறைய பேருக்கு வந்து ராமர் மேலே ஒரு நல்ல மரியாதை இருக்குது. அதே மாதிரி நிறைய மக்களுக்கு வந்து ராவணன் மேலே ஒரு நல்ல மரியாதை இருக்குது. இந்தியாவில் பிராமணர்கள் வந்து ராவணனை வந்து கடவுளாக கும்பிட்டுட்டு இருக்காங்க சில மாநிலங்களில். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு புராண நம்பிக்கை இருக்குது. அப்படிலாம் இருக்கிறப்போ அதை போயிட்டு எதுக்கு ஒரு வரலாற்று அறிவே இல்லாமல் கடிச்சு கொதறணுன்றது தான் ஒரு கேள்வி. இப்போ பிராமணித்துவமாக எழுதப்பட்டிருக்குன்னா வால்மீகி ராமாயணம் எழுதப்பட்டிருக்குன்னா பிராமணரை நீங்கள் திட்டலாம், வால்மீகியை நீங்கள் திட்டலாம், வால்மீகி ராமாயணத்தில் இப்படி இருக்குன்னு சொல்லி திட்டலாம். ராமன்கிற ஒரு நம்பிக்கையை ஒரு கதாபாத்திரத்தை திட்டுறதுக்கான தேவை இல்லை. இதுதான் இந்த ராமாயணத்தில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு செய்தி. இப்போ ஆரியர்கள் எப்படி வந்து ராமருங்கிற ஒரு கதாபாத்திரத்தை கையில் எடுத்து இவங்கெல்லாம் திட்டி அதை வந்து ஒரு ஆரியருடைய கதாபாத்திரமாகவே மாறிச்சு. அந்த சைடு அவங்க அப்படிங்கிற மாதிரி மாறிட்டு இல்லையா. இன்னைக்கு வந்து நம்ம வந்து ராமரை வந்து இந்த பகுத்தறிவாளர்கள் வந்து தாரவாத்துட்டாங்க. பிராமணர்களுக்கு ஆயுதமே இல்லாமல் இருக்கிற ஒருத்தவன் கீழேருந்து ஒரு ஆயுதத்தை எடுக்கிறான். எடுத்த உடனே ஆயுதத்தை கீழே போடுன்னா என்ன அர்த்தம்? அது அவன் ஆயுதத்தை இவன் தான் கொடுத்தான்னு அர்த்தம் இல்லைங்களா. இவங்களே தாரவாத்துட்டாங்க, பறி கொடுத்துட்டாங்க. அது வந்து ஒரு ஒரு கருத்தியலா கதையா வரலாறா நம்ம பேசியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இவ்வளோ பெரிய விஷயமா மாறி இருக்காது. ராமர் கோயில் விவகாரம் இவ்வளோ பெருசாக மாறுறதுக்கு காரணம் இவங்க பண்ண முட்டாள்தனம் இல்லையா. அதை அறுவடை அவங்க பண்ணிட்டாங்க. இப்போ இதே மாதிரி ஒரு சிக்கல் வந்து இலங்கையில் இருக்குது. இலங்கை தான் வந்து ராமாயணத்தில் இருக்கக்கூடிய இலங்கைன்னு சொல்லிட்டு 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட எல்லா கதைகள்லையுமே லங்கா அப்படின்னா அதோட பேர் ஒரு தீவு அப்படின்னா ஒரு குறிப்பு இருக்குமே தவிர இங்கே இடத்துல தான் இருந்ததுன்னு சவுத்தில் இருக்குன்னு தெரியவே தெரியாது. இப்போ வால்மீகி ராமாயணத்தை படி நீங்கள் வந்தீங்கன்னா ஒரிசாவை தாண்டியே வராது வால்மீகி ராமாயணம். இங்கே அந்த கதையே நடக்கலை. புரியுதா உங்களுக்கு? பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா போஜராஜான்னு ஒருத்தர் 10ஆம் நூற்றாண்டில் வந்து ராமாயணம் எழுதியிருப்பார். அதுபடி பார்த்தீங்கன்னா இலங்கைன்றது வந்து தென்னிந்தியாவில் கிடையாது. கம்பர் வந்துட்டு கம்பராமாயணம் எழுதுகிறப்ப தான் முதல் முறையாக தெளிவாக இங்கே இருக்கிற இலங்கை, தமிழ்நாட்டுக்கு கீழே இருக்க இலங்கை தான் அந்த இலங்கை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. அதுக்கு பின்னாடி கூட இலங்கை உட்பட நிறைய நாடுகளுக்கு வந்துட்டு இந்த மேலே நம்பிக்கை இல்லை. ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு ஒரு உரையில் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் வந்துட்டு கம்பர் எழுந்த கோட் பண்ணி அவர் ஒரு கருத்தை சொல்கிறார். ஆனால் அது ஆத்தென்டிக்காக எடுத்துக்க மாட்டாங்களாண்ணா எப்போவுமே கம்பர் ராமாயணத்தை. அதை வந்து ஒரு டெக்ஸ்ட் புக் ஃபார்மாக எடுத்துக்காம வால்மீகி ராமாயணத்தை எப்போவுமே ரெஃபரன்ஸ் வால்மீகி ராமாயணத்தை ரெஃபரன்ஸ் எடுப்பாங்க. ஆனால் வால்மீகி ராமாயணத்தில் வந்து தென்னிந்தியாவுக்கே இந்த கதை வரலன்றப்போ ஜாகிரபிக்கலாக எந்த ஒரு இதுவும் இருக்காது. அது ஜாகிரபிக்கலாக பார்க்குறப்போ வால்மீகி ராமாயணத்தில் சில குறைபாடு இருக்குது. ஏன்னா வந்துட்டு சீதை என்ன சொல்கிறாங்கன்னா ராமர் வந்து 1 மாதத்தில் என்னை மீட்கணும் இல்லாட்டி நான் இறந்து போயிடுவேன்னு சொல்கிறாங்க. வால்மீகி ராமாயணத்தை படி அவ்வளோ தூரம் வரதுக்கு ராமருக்கு வந்து 15 நாள் போதும். எங்க அவங்க சொல்லியிருக்கிற அந்த இடத்துப்படி ஒரிசா கிட்ட நீங்க சொல்ற மாதிரி. அப்போ சீதை வந்து 15 நாள் அவங்களுக்கு கூடுதலாக காலம் கொடுத்த மாதிரி இருக்கு. கம்பர் சொல்ற இந்த இலங்கை படி பார்த்தா 15 நாள் தேவைப்படுது இல்லைங்களா. கம்பர் ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா 30 நாளில் ராமர் மீட்பார், வால்மீகி ராமாயணத்தில் 15 நாளில் மீட்பார். இந்த மாதிரி அந்த கதைக்கு தேவையான சில விஷயங்கள் வந்துட்டு வால்மீகி ராமாயணத்தில் சரியா இல்லை. கம்பர் ராமாயணத்தில் ஜியாகிரஃபி வந்து ஓரளவுக்கு சரியா இருக்கு. அதனால தான் வந்துட்டு எதுலேயுமே இவங்க வந்து தென்னிந்தியாவை எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் இலங்கை விஷயத்தில் முதலாக இங்கே இருக்கிற இலங்கை, தென்னிந்தியாவுக்கு கீழே இருக்கிற இலங்கை தான் ராமாயணம் நடந்த இலங்கைன்ற இந்த கருத்து முதலாக சொன்னவர் கம்பர். கம்பர் இப்படி சொன்னதுனால தான் ராவணன் வந்து தமிழ் மன்னன் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து மக்கள் கிட்டக்க வந்தது. ஓகே, இப்போ இலங்கையில் இருக்கிறவங்க இப்போ ராவணன் வந்து தமிழன்னு சொல்லக்கூடிய எல்லாருமே வந்து கம்பருக்கு கடன்பட்டவர்கள். ஆனால் இந்த தற்குறி திராவிடர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கம்பரை போய் திட்டிகிட்டு இருப்பாங்க, அவரை ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ என்னன்னா ராமன்கிற கதாபாத்திரத்தை சரியாக எடுத்துக்கிட்டவங்களை வந்து வால்மீகி அங்கே இருக்கிறவங்க பாராட்டுவாங்க. ராவணன்கிற 2 கதாபாத்திரங்களை சரியாக எடுத்து கொண்டு போய் சேர்த்து கம்பரை இங்கே இருக்கிறவங்க திட்டுவாங்க. ஏன்னா இங்கே இருக்கிறவங்களுடைய அறிவு புரிதல், வரலாற்று புரிதல், இந்த ராமாயணம் அப்படிங்கிறத ஒதுக்கி வைக்கணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்கன்னு சொல்கிறீங்க. அதுதான் இங்கே வந்து கற்பிக்கப்படுது அப்படின்னு தான் சொல்கிறீங்க. நம்மளால எதையுமே ஒதுக்க முடியாதுங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த மண்ணுக்கு சில கதைகள் ரொம்ப பழமையான கதைகள் இருக்குன்னா இந்த கதைகள் வந்து ரொம்ப வலுவானவை. இப்போ ஒரு கதை இருக்குன்னா அதை போகிற போக்கிலெல்லாம் நம்ம கடந்துட முடியாது. இங்கே வந்து ஒரு இடத்துல ஒரு காக்கா பறந்துக்கிட்டு இருந்துச்சு, தண்ணி கிடைக்கல, ஒரு கோலை இருந்தது, கல்லை தூக்கி காக்கா போட்டுச்சு, தண்ணி மேலே வந்துச்சுன்ற கதை இருக்குல்ல, எவ்வளோ வருஷம் பழசுன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு காலங்காலமாக இருக்கும் இல்லையா? இல்லைங்களா? எவ்வளோ தூரத்தில் இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ராமகிருஷ்ணன் சொல்லாரு கிரேக்கத்தில் அந்த கதை இருந்தது. ஓகே,
உலகம் முழுக்க இருந்த கதை, ஒரு பொதுவான கதை மாதிரி, பொதுவான கதை இல்லைங்களா. அப்போ கதைகளுக்குன்னு சில வலு இருக்குது. என்னென்னா மக்கள் வந்து அந்த கதைகளை படிக்கிறப்போ ஒரு கட்டத்தில் வந்து அவங்கள அது கூட அவங்க வந்து அசோசியேட் பண்ணிப்பாங்க, நம்ம தொடர்புல இருந்து. ஒரு காலகட்டத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த கதை வந்து அவங்களோட பின்னி பிணைஞ்சதாக மாறிடும். இது வந்து நம்ம முட்டாள்தனம் பழகினோன்னு பார்க்குறோன்னா, பணம்ங்கிறது ஒரு கதை, நாடுன்றது ஒரு கதை, கான்செப்ட் ஒரு கதை தான் இல்லைங்களா. நீங்கள் வந்து சேப்பியன்ஸ் புத்தகத்தை படிச்சிங்கன்னா அவர் சொல்லுவார், மற்ற உயிரினங்களை விட மனிதன் வந்து அதிகமாக வளர்ந்துருக்கிறதுக்கு என்ன காரணம்னா ஒரு கதையை நம்பக்கூடியவர்களாக ஒன்றாக சேர்ந்து ஒரு சமூகமாக மாறுகிறார்கள்னு சொல்லுவார். புரியுது, நம்பிக்கை. ஆமாம், எல்லாமே ஒரு கதை தானே. இப்போ நம்ம பணம்ங்கிறது ஒரு கதை, வங்கின்றது ஒரு கதை, படிப்புன்றது ஒரு கதை. புரியுதா உங்களுக்கு? நம்ம வந்து நம்புறதுனால படிப்பை போய் கதைன்னு சொல்கிறீங்கன்னு தோணும். கதை தான் அது, பணம்ன்றது கதை தான் அது. புரியுதா உங்களுக்கு? இல்லாட்டி ஒரு காகிதத்தை உங்கள் கையில் கொடுத்துட்டு இது செல்லுன்னு சொன்னால் நம்ம நம்புறதுனால தானே. நம்ம நம்பிக்கை தானே. நமக்கு சொல்கிறாங்கல்ல பகுத்தறிவும்பாங்க. கல் எப்படி கடவுளாச்சு? முட்டாள்தனம்னா காகிதம் பணமாக வருது மட்டும். எல்லாத்துக்குள்ளேயும் இவங்க அறிவாளித்தனத்தை கொண்டு போய் காமிக்கிறது. அது காமிக்கிறதன் மூலமாக என்னென்னா இவர்கள் வந்து இந்த சமுதாயத்துக்கு ஒரு பெரிய தீங்கு விளைவிக்கிறாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போது ராவணன்கிற இந்த கதை இருக்கு இல்லைங்களா, அது வந்து ரொம்ப காலமாக தமிழர்களுடைய ஒரு சொத்து மாதிரி இருந்தது. இப்போ கம்பராமாயணம் எழுதப்பட்ட பின்னாடி ராவணன் வந்து தமிழன்கிற ஒரு புரிதல் இருந்தது. இங்கே வந்து ராவண காவியம் நம்ம தான் எழுதணும். 1798 வருஷத்தில் இலங்கைக்கு போன மற்ற நாட்டை சேர்ந்தவங்க வந்துட்டு அங்கேருந்த ஒரு பகுதியை வந்து ராவணன் கல்லறை, ராவணன் அவங்க அம்மாவுக்கு கட்டின கல்லறை அப்படின்னா சொன்னாங்க. கன்னியான்ற ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கல்லறையை சொன்னாங்க. ராவணன்னா தமிழன்கிற ஒரு புரிதல் காலம் காலமாக இருந்துக்கிட்டே வந்தது. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த புரிதலை வந்து சிங்களர்கள் வந்து ரொம்ப பெருசாக நினைக்கல. ஆனால் வரலாற்று ரீதியாக இலங்கையில் வந்து கல்வெட்டு கிடைக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆதாரங்கள். அம்பாறைங்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா ராவண ஷகிலி அப்படின்னு கிடைக்குது. ராவணனோட மகள் ஷகிலிங்கிற மாதிரியான ஒரு கல்வெட்டு கிடைக்குது. அது அவங்க வந்து படிக்கிறப்ப அந்த ராவணங்கிற பேரை வந்து திசன்னு மாற்றி படிக்கிறாங்க. ஏன்னா ராவணன் போட்டால் அது வரைக்கும் வந்து தமிழன்னு தானே புரிதல் இருக்குது. அப்போ தமிழர்கள் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா தமிழி கல்வெட்டு. அப்போ காலகட்டம் வந்து 2000 வருஷம் படம், அதுக்கு முன்னாடி. ஆமாம். அப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி அந்த மண்ணில் பெரிய ஆதாரம் இல்லைன்றப்ப முதல்ல மறைக்கிறாங்க. மறைச்சு பார்த்து மறைக்கவே முடியாதுன்றப்ப என்ன சொல்கிறாங்க 2023லன்னா ராவணன்கிறவன் சிங்கள அரசன், எங்க ஆளு உரிமை கொண்டாட அந்த சிங்கள அரசனை வந்துட்டு ராமர் வந்து கொலை பண்ணாரு. இது வந்துட்டு சிங்கள நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த போர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எப்படி இந்த ஆரியர்கள் எப்படி ராமனை விழுங்கினாங்களோ, பௌத்தர்கள்டேருந்து பிடுங்கி விழுங்கினாங்களோ, அந்த மாதிரி ராவணனை தமிழர்கள்டேருந்து பிடுங்கி விழுங்கக்கூடிய வேலையை சிங்களர்கள் பார்க்குறாங்க. இப்போ சிங்களர்களுக்கு என்ன பிரச்சனைனா, இலங்கைக்கு வந்துட்டு விஜயன்கிற ஒரு அரசர் வர்றார். அவர் வந்து படகுல வர்றாரு. அது அவங்களே வந்து தபால் தலை வெளியிட்டாங்க தற்குறித்தனமா. படகுல வர்றாருன்னா அவர் வந்தேரின்னு தானே அர்த்தம். அந்த விஜயனுக்கு பின்னாடி வந்தவர்கள், அவருடைய வாரிசாக வந்தவர்கள் தான் சிங்களர்கள் அப்படின்றது அவங்க நம்பிக்கை. மகா வம்சத்தில் அப்படிதான் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடியே தமிழர்கள் இங்கே இருந்தாங்கன்றதுக்கு வரலாற்று ரீதியான ஆதாரம் இருக்கு. அப்போ எப்படா நம்மளை பின்னாடி கொண்டு போகுதுன்னு யோசிக்கிறப்போ நாங்கள் வந்து ராவணன் வம்சாவளி, ராவண எங்காளு, ரான்னா சூரியன், வனன்னா வம்சம், சூரிய வம்சத்தில் பிறந்தவர், இந்த மாதிரியெல்லாம் இதெல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் வந்து சட்டமன்ற நாடாளுமன்றங்கள்லாம் பேசுகிறாங்க. அவ்வளோ ஆத்தென்டிக்காக நினச்சி பேசிட்டு இருக்காங்க. ஆத்தென்டிக்காக நினச்சி பேசலாம். அவங்களுக்கு அவங்க பர்பஸ் புரியுது இல்லைங்களா. ராவணனை விழுங்குனா நம்ம பழமையை பின்னாடி போயிடும் அப்படின்ட்டு. ஸோ இடத்தோட சொந்தம் நம்ம கொண்டாடிக்கலாம், வரலாற்றை நம்ம எடுத்துக்கலான்ற மாதிரியான ஒரு முயற்சி பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில் தமிழர்கள் வந்து நம்ம தான் காலங்காலமாக ராவணனுக்கு வந்து உரிமை கொண்டாடி இருக்கிறோம் இல்லைங்களா. நம்முடைய நம்பிக்கை அப்படி தான் இருக்குது. அப்போ நம்ம அதை வெளிப்படுத்தணும் இல்லைங்களா. வெளிப்படுத்தி பேசினா தான் உண்டு. இல்லைங்க ராவணன்றது ஒரு கதை தான், அதனால் நீங்களே வச்சுக்கோங்கன்னு நம்மளும் தூக்கி கொடுத்தோன்னா வட இந்தியாவில் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அதுதான் நாளைக்கு இலங்கையிலேயே நடக்கும். ராமனை அவங்களோட சிம்பிளாக வச்சு அதன் மூலியமாக இப்போ அறுவடை பண்ணி ஜெயிச்சாலும் திருப்பி ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அந்த ஒரு இடத்துல தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த காணொலி வெளியிடுறப்போ அதுக்கான ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சிடும். ஆனால் இப்போ வரைக்கும் நம்பிக்கை வந்து அந்த சைடு தான் இருக்கணும். அப்போ எனக்கு இன்னொரு சந்தேகம் வருது. நீங்கள் ராவணனை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த கான்செப்ட் ஃபுல்லாக வந்து எனக்கு வந்து விளக்குறீங்க. அப்போ இந்த ராமாயணத்தில் நம்ம சைட்ஸே எடுத்துக்கூடாதா? ரெண்டு சைடுமே அது ஒரு கதை, இது நடந்தது, முன்னோர்கள் நடந்த கதைன்னு பார்க்கணுமா? ராமனும் நம்ம ஆள், அதாவது தமிழன் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? இதை ராவணனோட சைடு ஆரியர் வருகைக்கு முற்பட்டது அப்படின்னா, ஓகே, இப்போ ஆரியர்கள் வர்றதுக்கு முன்னாடி இங்க இருந்த இனம் வந்து ஆதாரபூர்வமா தமிழினம், அதுக்கு எல்லா இடத்துலயும் பரவி வாழ்ந்தாங்க. மொழி வந்துட்டு தமிழ் மொழி. ஏன்னா ஒரே நேரத்துல ஒரே இடத்துல ரெண்டு மொழி குடும்பங்கள் தோன்ற முடியாது. சரி இல்லைங்களா. ஒரு மொழி இருக்கும், அது இணக்கமான இன்னொரு மொழி இருக்கும். சமஸ்கிருதன்றது வேற மொழி குடும்பம், தமிழ்ங்கிறது வேற மொழி குடும்பம், எல்லாருக்கும் தெரிந்தது. இப்போ சமஸ்கிருதம் வரதுக்கு முன்னாடி இங்க இருந்த மொழி குடும்பம்னா என்ன மொழி குடும்பம்? தமிழ் தான், தமிழ் மொழி குடும்பம் தான் இருந்தது. அப்போது ஆரியர் வருகைக்கு முற்பட்ட பழமையான ஒரு கதைன்றப்போ அதை வந்துட்டு முதல்ல பௌத்தர்கள் எடுத்து பின்னாடி கிபி 2ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் வந்துட்டு ராமாயணம் வந்து வருது. இப்போ வால்மீகி ராமாயணங்கிறது வந்து வால்மீகி வந்து சொந்தமாக ஒன்றும் எழுதிடல,
அது வந்து எழுதப்பட்ட முதலாவது ராமாயணமும் கிடையாது. வால்மீகியும் ஒரு ராமாயணம் எழுதினார், அவரோட வெர்ஷன். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு கில்லி படத்தை கொண்டு போயிட்டு இதுதான் முதல்ல எடுத்த படம், ஒக்கடுக்கு முன்னாடி எடுத்தாங்கன்னு சொன்னா அறிவுறுத்தம் ஒத்துப்பானா? ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஒரு திரைப்படத்துக்கே வந்துட்டு இப்படி இருக்கிறப்போ ஒரு நூல் முதல்ல பார்த்தீங்கன்னா 5ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டு கிமு 5 கிமு 3ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ராமாயணங்களை பற்றி நமக்கு குறிப்பு இருக்கு. இதே திராவிடர் கழகம் வந்துட்டு இதர ராமாயணங்கள்னு ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க, அதில் அவங்களே கொடுக்குறாங்க வேற வேற பாயிண்ட் ஆஃப் வியூ. பழமையான ராமாயணம்ங்கிறது பௌத்த ராமாயணம் தான். ஓகே இல்லைங்களா? அப்படிதான் எழுதியிருக்காங்க. ஏன்னா அது கதை இருக்கு. பௌத்த மதத்துக்கு முன்னாடி ராமாயணம் இருந்தது, நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணும். ராமர் பௌத்தர்னு புரிஞ்சிக்கூடாது, உடனே அது கூட அசோசியேட் பண்ணக்கூடாது. ஏன்னா வர்றப்போ பௌத்த மதம் வர்றப்போ அவங்க வளரணும். ராமருக்கு அப்பவே வந்து மக்கள் கிட்ட ஒரு அறிமுகம் செல்வாக்கு இருந்தது. அப்போ ராமரத்துக்கு பௌத்த மதத்தை சேர்ந்தவர், பௌத்த ஆதரவாளர்னு இவங்க எழுதுறாங்க. வால்மீகி என்ன பண்ணுறாருன்னா அவர் ராமாயணத்தில் பௌத்தர்களை திட்டுறாரு. ராமர் வந்து பௌத்தர்களை திட்டினாரு அப்படின்னு வால்மீகி எழுதியிருக்கிறாரு. பௌத்த மதம் பற்றின குறிப்பு 5-6 இடங்களில் வந்து வால்மீகி ராமாயணத்தில் இருக்குது. அப்படி தான் அதை நம்ம பார்க்கணும். அது 2வது 3வது வருஷம் தான் வந்துட்டு இப்போ இருக்கிற வால்மீகி ராமாயணன்றது. அப்போ எதுக்கு வந்து நீங்கள் ராமரை திருநீங்க அப்படின்னு கேட்க வேண்டியவங்க, ராமர் வந்து அவங்க ஆள், அவரை எதிர்ப்போன்னு சொல்கிறது வந்துட்டு அவங்க வந்து அவங்களுக்கு தான் நல்லது பண்ணுறாங்க. ஜெய் ஸ்ரீராம் சொல்லி அதை எடுத்துக்கிறாங்க, அவங்க ஃபுல்லாக அவங்க எடுத்துக்கிறாங்க இல்லைங்களா? எடுத்துக்கிறப்ப நம்ம என்ன சொல்லணும்னா, ராமர் வந்து அவங்களுடைய கடவுள் கிடையாது, அவங்களுக்கு ராமருக்கு தொடர்பு கிடையாதுன்னு சொல்லணும். அவ்வளோதான் இல்லைங்களா? ஒரு இப்போ பாம்பு புத்துன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? பாம்பு புத்துன்றது தப்பான ஒரு வார்த்தை பயன்பாடு. பாம்பு புத்தே கட்டாது இல்லை, எறும்பு தான் கட்டும், கரையான் கட்டும் சாரி. அப்போ கரையான் கட்டின புத்தை பாம்பு திருடி இருக்குன்னு சொல்லணும். நம்மளே பாம்பு புத்துன்னு சொல்லிட்டு அவர் பாம்பு தப்பு பண்ணுதுன்னு சொன்னா நீ தானே அதுக்கு அங்கீகாரம் குடிக்கிற.